நேயர்களை இந்த ஜிடி கண்காட்சியில திருப்பூரை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறைய நம்முடைய நகரத்தினுடைய தொழில் முனைவோர்கள் நிறைய கலந்துருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட பேசலாம். திருப்பூரின் முக்கிய நிறுவனமான பேட் பிரிண்டர், அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகி பார்த்திபன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம ஊருக்காரரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்து சந்தோஷம். அதுல நீங்க வந்து ரொம்ப முக்கியமான தொழில் முனைவோர். சொல்லுங்க, உங்களுடைய பேட் பிரிண்டர் இந்த உங்களுடைய நிறுவனத்துக்கு இந்த ஸ்டால்ல இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு? ரெஸ்பான்ஸ் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்னோவேட்டிவா வந்து நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி பேட் பிரிண்டிங் வந்து இன்னோவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மது வந்து ஒரு தனித்துவமா வந்து நம்மளோடது. இல்ல நீங்க சொல்லுங்க, இப்ப தொழில்துறையினர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்முடைய திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாத்துட்டு இருக்காங்க, பல்லாயிரம் உலகம் முழுக்க பாத்துட்டு இருக்காங்க. துபாய் போன்ற நகரங்கள்ல இருந்து, பாரிஸ்ல இருந்து கூட நீங்க சொல்றத கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி செய்திகளை பாத்துட்டு இருக்காங்க. இந்த பேட் பிரிண்டரினுடைய இந்த எந்திரத்தினுடைய தொழில்நுட்பம் என்ன, அது வந்து எப்படி எந்த அளவுல தொழில்துறையினருக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்படி ஒரு விஷயம் எடுத்தோம்னா, ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டிக்கருக்கு பதிலா பேட் பிரிண்டிங் உள்ள வந்திருக்கு. ஸோ என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பேட் பிரிண்டிங் மிஷினுக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும். ஸோ பேட் பிரிண்டிங் மிஷின் எடுத்தோம்னா, கம்பேரிங் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், வியரிங் கம்ஃபர்ட், அது வந்து ஃபேப்ரிக்கா தட் இஸ் அ பிக்மெண்ட் ஃபார்மேட். ஸோ ஃபேப்ரிக்கா போயிருது. அடுத்து காஸ்ட் எஃபிஷியன்சி. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கர் வந்து நார்மலா ₹1 வருது, அதை நம்ம ஃபியூசிங் இதெல்லாம் பண்ண போகும்போது ₹1.5 ₹2 ஆயிடுது ஒரு பீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 8000 பீஸ் அப்படின்ற மாதிரி பண்ண போகும்போது நம்மளோட லேபர், மெயின்டெனன்ஸ் அண்ட் மிஷினோட ரா மெட்டீரியல் அண்ட் ஆல் த திங்ஸ் இட் வில் பி இன்க்ளூடட் ஒன்லி 17 paise. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி, தெர் இஸ் அ லீன் ப்ராசஸ் நம்ம இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா பேட் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபியூசிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீஸுக்கு 10 செகண்ட் ஆகும். இங்கே வந்து ஒரு 3 செகண்ட்ல நம்ம ஒரு பீஸ் வந்து ஜஸ்ட் அதோட சைக்கிள் டைம். ஸோ ஸ்பீட் ஆஃப் சைக்கிள் டைம். அடுத்து டியூரபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ கம்பேர் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 5 to 10 வாட்ஸ்ல இட் வில் பி ரிமூவ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இங்க் வந்து ஃப்ரம் இட்டாலி. ஸோ நம்மளோட இங்க் மட்டும் தான் ZDSC level 3 ஆன்லைன் போர்ட்டல் ஆல்சோ அப்டேட்டட். ஸோ இட் வில் பி ஸ்டாண்ட் ஃபார் 80 வாட்ஸ். தே ஆர் கிவன் guarantee, but I personally taken a test report for there is standing alone 100 watts also. இது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ இதனால நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது இச்சஸ் அந்த மாதிரி எதுவும் வர்றதில்ல. ஸோ நார்மல் பேட் இப்போ எல்லாரும் வச்சிருக்காங்க பேட் பிரிண்டிங். ஸோ நார்மல் நிறைய இம்போர்ட்டட் மேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அதர் பேட் பிரிண்ட் மிஷினுக்கும் நம்மளோட பேட் பிரிண்ட்டுக்கும், அதாவது பேட் பிரிண்டர் நம்மளோட ரெஜிஸ்டர் மார்க், நம்மளோட பிராண்ட் நேமே வந்து பேட் பிரிண்டர். ஸோ இதோட எக்ஸ்பர்ட் ப்ரோ சீரீஸுக்கும் அதர் பிராண்ட் பேட் பிரிண்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக பேட் பிரிண்ட்னா வியரிங் கம்ஃபர்ட் இஸ் எல்லா சைடுமே கிடைச்சிரும், டியூரபிலிட்டி கிடைச்சிரும், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. பட் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மது காஸ்ட் எஃபிஷியன்சி, மோர் காஸ்ட் எஃபிஷியன்சி. ஏன்னா நார்மலாக ஒரு பேட் பிரிண்ட் பண்ண போனோம்னா 25 பைசானா நம்ம இதில் பண்ணால் 15 பைசால முடிஞ்சிடும். இன்னொன்று ஸ்கில்டு ஆப்ரேட்டர் தேவையில்லை. ஸ்கில்டு ஆப்ரேட்டர், ஏன்னா இன்றைக்கு நம்ம தொழிலில் நம்மளோட திருப்பூரில் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறது ஆப்ரேட்டர் இஷ்யூஸ். ஸோ ஸ்கில்டு ஆப்ரேட்டர் கிடைக்க பெரிய விஷயம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கில்டு ஆப்ரேட்டர் தேவையில்லை. ஏன்னா நம்மளோட மிஷினில் ஹேண்ட்லிங் டைம் வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் பி நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா HMI சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஈஸி இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அடுத்தப்படி இது வந்து நம்ம வந்து லீன் ப்ராசஸ், அதாவது அதை விட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக லீன் ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கும் போது, ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம், ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து சென்டர் மார்க்கிங் லைன். ஸோ எந்த ஒரு பேட் பிரிண்டிங் மிஷின் மேனுஃபேக்சரரும் சென்டர் மார்க்கிங் லைன் தெர் இஸ் அ மஸ்ட் ஒரு விஷயம். ஸோ அதை யாருமே கொடுக்கறதில்ல. ஸோ சென்டர் மார்க்கிங் இருந்தால் நம்ம கரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் ஆட்டோ பேட் கிளீனிங். ஏன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்ல நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ மிஷினோட ரன்னிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் போய் அந்த சிலிக்கான் பேட்ல வந்து கவர் ஆயிடும். ஸோ அது கரெக்டாக வந்து பேடு கிளீன் பண்ணல அப்படின்னா பிரிண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ஆப்ரேட்டர் அதை கரெக்டாக கிளீன் பண்ணுவாங்க, என்னன்றதை நம்ம வாட்ச் பண்ண தேவையில்லை. நம்ம மிஷினில் ஆட்டோமேட்டிக் பேட் கிளீனிங் சிஸ்டம் இருக்கு. எவ்வளோ பீஸுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேடு கிளீன் ஆயிடும். ஸோ குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி நம்மள்ட்ட என்ஷூர் ஆயிடும். அடுத்த விஷயம் பஞ்ச் ஃபார்மேட். ஸோ யாருக்கிட்டையுமே இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கிற
தனித்துவமான நம்மளோட ஓன் இன்னோவேஷன் டிக். தெர் இஸ் அ பஞ்ச் ஃபார்மேட். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா நம்ம பேண்டேஜ் கட் பண்ண அந்த 80 or 90 பேனல்ஸ் நம்ம அப்படியே வந்து லோட் பண்ணிடலாம் அந்த மிஷினில். இந்த மிஷின்ல ஆமாம், நம்ம இந்த மிஷினில் வந்து இப்படியே நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் பீஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே இருக்க இதே பிரிண்ட் குவாலிட்டி நம்ம இப்படி வைக்கும் போது ஒரே சென்டர் மார்க்கிங் கிடைச்சிரும். ஸோ பீஸ் இதாக போகிறதில்ல, அலைன் ஆக போகிறதில்ல, ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இங்கே இருக்க பிரிண்ட் குவாலிட்டி நீங்கள் ஒரு கடைசி பேனல் நீங்கள் பிரிண்ட் அடித்தாலும் ஸோ டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ இதோட குவாலிட்டிக்கும் இந்த மொதல் பண்டலோட குவாலிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிவன் அ சேம் ரிசல்ட். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் இன்னோவேஷன். திருப்பூர்ல இருந்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிச்சயமா உங்களுடைய இந்த இன்னோவேஷனான இந்த எந்திரம் தொழில்துறையினால் அங்கீகரிக்கப்பட்டு அதிகமாக விற்பனையாக வாழ்த்துக்கள். கண்டிப்பா. நம்ம என்னன்னா இதுதான் என் மிஷின், இதை தான் வாங்கணும்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலும் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம மிஷின் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மெயினான விஷயம் நம்ம இதில் வந்து இப்போ இருக்க அந்த லேபர் ஷார்டேஜ் இந்த விஷயங்கள்லாம் வந்து எலிமினேட் பண்ணி ஆர்டர்ஸ் அதிகமாக போகணும். அடுத்து இன்னைக்கு இருக்கிற உலக பொருளாதாரத்தில் நிறைய காஸ்ட் விஷயம் ரொம்ப வந்து நம்ம திருப்பூர் வந்து இது பண்ணுது. ஸோ காஸ்ட் வைஸ் நிறைய வந்து நம்மளால வந்து மிச்சப்படுத்த முடியும். நன்றி. வணக்கம்.